போய் நமஸ்காரம் வணக்கம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்படி இருந்தாலும் என்ன கலை கொண்டு வந்தார்? என்ன கலைத்து கொண்டு வந்தார் கேட்டேன் அல்லவா? ஆனா இன்று தினமாகி இந்த பிறநாளில் சுற்றி இருக்கிறார். ஏதோ பெண்கள் கழித்தா தட்டி பிடிச்சி காம தட்டிக்கலாம், இப்படி கொஞ்சி கொஞ்சி விளையாடலாம். இதற்காக நான் பிறந்தாவனத்தை தேடி கொண்டிருக்கேன். இந்த பிறந்தாவனத்தை தேடி வைப்பா, உனக்கு என்ன வேலை நாடகத்துக்கு? இந்த பிறந்தாவனத்திலே நான் ஒரு அழகான கன்னி பெண் இருக்கிறார். கன்னி பெண்ணா? ஆமா. அதனாலே அந்த பெண் உனக்காக வளர்ந்திருக்கிறார். எனக்காகவே? இப்ப இருக்க ஆளால் அழகு வந்து பிறந்ததா? அவளை இப்பயே பார்க்க வேண்டும். நான் மன்னவன் வருவேன் என்று மல்லிகை வாங்கி வச்சேன். மறுபடியும் இந்த நாடகம் வந்திருக்கிறானே, நீ என்ன செய்வாய்? யாரு? ஆனால் இந்த வனத்திலே பிறந்த வனத்திலே தேடி தேடி பார்த்தே கிடைக்கவில்லை. உனக்கு அழகா ஒரு மன்னன் வந்திருக்கிறான். ரொம்ப அழகு. ஆமா, நெசமாலம், சத்தியமாலம். நாரதா, கழகம் கொண்டு வருவேன், கழகம் மூட்டுவேன், ஏதோ ஒரு சிக்கல் பண்ணிட்டு போயிருவேன், நாங்க மாட்டிட்டு முடிப்போம். அப்படி இல்லை. ஏனென்றால் ஒரு மன்னனை பார்த்து ஆசைப்பட்டா அவனுக்கு சாப்பிட வேண்டும்ல? ஹீரோ வேணும் வேண்டாமா? அதனால அந்த மன்னனை பாரு. சரி, அப்புறம் பேசிக்கலாம். பாரு, பொறுப்படு. வா, உனக்கு நல்ல வேலை. போச்சு. அழகான பெண்ணு ரெண்டு பேரும் காதலிக்கும் போது அவன் புரோக்கிறான். முத்து போல் பல்லாளகி முத்து போல் பல்லாளகி
நல்வழி கட்டி பெண்கள் நிலைக்கு சொல்லி தேடி வந்தேன் என்று அப்படி நானு அப்ப மெது மெது இருந்துச்சு. என்னடி கூந்தல் 60 அடி கூந்தல் இருந்துச்சு. ஏண்டி என்ன பாதியா இருக்குது. என்னடி மொட்டை அடிச்சுட்டாயா? ஏண்டி பொம்பளைக்கு மொட்டை அடிச்சா குறைஞ்சு போயிரும். ஆஹா மூஞ்சி மெது மெது இருக்குது. என்னடி ஒரே கவுச்சு வராசா இருக்குது. ஆறு நீங்க ஏண்டி பொம்பளை அவனுக்கு அழுப்பு பயமா இருக்குது. ஆமா ஆமா சாப்பிடணுமே என்ன பண்றது எப்படியோ போகணும். நீதான் டோல் கட்டிக்கிறதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. போயிட்டு வா.
இந்த குழந்தையாகப்பட்டது எனக்கென்று பிறந்தது. ஒரு பெண்ணாக என்னிடத்தில் பிறந்தான். அவள் என்னிடத்தில் படித்து உருண்டு இருவரும் கட்டி பிடித்தோம். கட்டி பிடிச்சி குழந்தை பிறந்தது சொல்கிறாயே, இது நான் இல்லாத எப்படி இந்த குழந்தை பிறந்தது? எனக்கு குடு குடு குடு. இந்த குழந்தை எனக்கென்று பிறந்தது. என்ன அதனால இந்த பெண் குழந்தையாகப்பட்டது எனக்கு தான் சொந்தம். அப்படியா? ஆமா. நான் இல்லாத எப்படி உனக்கு குழந்தை பிறக்கும்? இருந்தா நீயா இருக்கலாம், ஆனா நான் இல்லாம இந்த குழந்தை எப்படி பிறந்திருக்கும்? இந்த குழந்தை எனக்கு தான் சொந்தம். இந்த குழந்தை எனக்கு தான் சொந்தம். நான் ஆணு ஒரு பெண்ணாக படுத்திருந்தா அவளுக்கு பிறந்த குழந்தைதான். நீ எங்க இருந்து வந்தா? நீ ஆணு நீயாக இருந்தா பெண்ணாக இருந்தது. பெண்ணை எனக்கு எல்லாம் அப்படியா? பாடா கொண்டு பாடா எனக்கென்று பிறந்தது. அதனால இந்த பெண் குழந்தை எனக்கு தான் சொந்தம். அதனால இவன் வந்து இவன் குழந்தை என்று சொன்னால் நான் விட்டு விடுவேனா? இல்ல நான் விட்டு விடுவேனான்னு கேட்கிறேன். அதனால இந்த குழந்தையை நாம என்ன செய்ய வேண்டும்? ஆணுக்கானாகவும் பெண்ணுக்கு எங்க போன இல்ல அதான் இருக்குமா? அம்மா வந்துட்டேன்டி. இந்த குழந்தை எனக்கென்று பிறந்தது. ஏண்டா அழகால ஆணுக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் இந்த பெண் குழந்தை எனக்கென்று பிறந்தது. அதனால இந்த பெண் குழந்தை எப்படி வளர்க்க வேண்டும்? எப்படி வளர்க்க வேண்டும்? ஏண்டா ஒரு ஆண் ஒன்று இருந்தால் பெண் ஒன்று வேண்டும். பெண் இருந்தால்தான் ஒரு குழந்தையை வளர்க்க முடியும். எப்படி அம்மா இல்லாத வளர்க்க முடியுமா? அதனால என்ன பண்றேன்னா நம்ம வந்து அந்த பாண்டவரை சிறைபிடிக்க போகணும். அதனால இப்ப இந்த குழந்தை போய் காளியம்மாட்ட ஒப்படைச்சிட்டு இல்ல நம்ம யாருக்காக சண்டை பண்ணிட்டு இருக்கிறோம்? அந்த பாண்டவரை ஒழிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கும் போது இந்த குழந்தை தற்காலிகமாக பிறந்தது. அதனால இந்த குழந்தை வச்சிருந்தால் அந்த பாண்டவரை போய் சண்டை செய்ய முடியுமா? இல்ல பாண்டவர் ஜெயிக்க முடியுமா? நம்ம காரிய ஜெயமாகுமா? அதனால என்ன இருந்தாலும் ஆண் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளையும் பாருங்க. ஆனா ஆணுக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் இந்த குழந்தை என்ன செய்ய வேண்டும்? இதே காளி கோயில் எது? இது குலதெய்வமாகப்பட்டது என்னுடைய காளி கோயில். இந்த காளி கோயில் இடத்துல இந்த குழந்தையை ஒப்படைத்து விட்டு போனா இந்த காளியாகப்பட்டவள் அனைவிட பணிவிட செய்து கொண்டு இருந்தால் இந்த குழந்தையாகப்பட்டது நாளொரு மேனி பொழுதுமாக வளர்ந்து கொண்டே இருக்கும். நம்ம குழந்தை வளரங்காட்டி பாண்டவரை நமக்கு எதிரே பார்க்கணும். அதனால இப்ப என்ன செய்யணும்? பாண்டவரை சிறைப்படி போகணும். காளியாய்க்கு ஒப்படைச்சிட்டு காளி கோயில் ஒப்படைத்து விட்டு போகணும். மதிசீரனாகப்பட்டவனோ இந்த பாலைவனத்திலே நான் மதுரையாளியாக குடிக்கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய வளர்ப்பு மகனாகப்பட்ட மதிசூரனோ என்னை கோரி நீ கடவுளமான தவிர்த்து அம்மா தாயை என்று அழைத்தாய் அல்லவா? என்னப்பா உனக்கு என்ன வர வேணும்? எதுக்கு என்ன அழைத்த? அதாவது இந்த பெண் குழந்தையாகப்பட்டது. அதாவது குழந்தை நான்
நான் வளர்த்து கொண்டிருந்தால் இந்த பாண்டவரை போய் நான் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால நான் போயிட்டு வர வரையிலும் இந்த பெண் குழந்தையை என்னோட அடைக்கலமாக வைத்து உனக்கு அணிவிட பணிவிட வேலை செய்து கொண்டிருக்கட்டும். நிதானமா வளர்த்து கொண்டு வர வேண்டும். உன்னுடைய தாயும் தந்தை இருந்த பிறகு உன்னை சின்னஞ்சிறு வயதிலா இருந்து நான் தான் உன்னை வளர்ச்சி வாலிபம் செய்தேன். என்ன என்னுடைய வளர்ப்பு மகிழ்ச்சி. ஆனா உன்னை எப்படி நான் வளர்த்து வாலிபம் செய்தனோ அதே போலவே உன்னுடைய மகளையும் நான் வளர்த்து வாலிபம் செய்கிறேன். நீ ஒன்றும் கவலை வேண்டாம். அதனால ஐயோ என்னுடைய ஆலயத்தின் நீ வைத்து விட்டு நீ போயிட்டு வாப்பா. எங்க போறியா நீ போயிட்டு வா. அப்படியே ஆகட்டும் மாத்தா. இந்த குழந்தைக்கு பேர் வைக்க வேண்டும் அல்லவா? என்ன பேர் வைக்கணும் சொல்லு. என்னப்பா பேர் வைக்கிறான்? இல்ல இல்ல எனக்கு நான் என்ன சொல்கிறேன் சொன்னால் ஆணுக்கான வினோதமாக பிறந்ததுனால இந்த வினோதவள்ளி என்று பேர் வைக்கலாம். ஆணுக்கு மாணிக்கு பிறந்தவள். அதனால இவள் வினோதமாக பிறந்திருக்கிறாள். அதனால இவனுக்கு வினோதவள் என்று பெயர் வைத்து விட்டேன். சரிப்பா, நீ வைத்து விட்டு உனக்கு யார் எதிரியோ அவர்களை தேடி போய் வா. அப்படியே ஆகட்டும் மாத்தா. போயிட்டு வா சாமி. விதுசரனுக்கும் வினோதமாக பிறந்த நாள் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தை வளர்ந்து பருவமாகி வினோதவழி வரும் விதம் காண்க.